தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்கள், ஏதோ நாம் புது காலத்துக்கு நாம் தொடர்கின்றோம். இந்த காலத்தில் நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை பற்றி தியானித்து அதனிடமிருந்து வல்லமை பெற தாய் திருச்சென்மை அழைக்கின்றது. இன்றைய முதலாவது வாசகத்தில் எபிரேயர் எழுதிய திருமுகத்தில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தை தனக்கு அளித்த அந்த பணியாற்றலை அவர் செய்து பாக பரிகார பலியாக தன்னையை அந்த கல்வாரி சிலுவை மீது அர்ப்பணித்து தந்தையின் வலப்புறம் அமர்ந்துள்ளார் என்று கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு கடமைகளை தந்துள்ளார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை செய்கிற இடத்தில், நாம் எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் அந்தந்த வாழ்க்கைக்கு தகுந்த கடமைகள் நமக்கு ஆண்டவர் அளித்துள்ளார். ஆகவே அந்த கடமைகளை எவ்வாறு ஆண்டவர் இயேசு எந்த தொல்லை பிரச்சனை வந்தாலும் தந்தை திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாடினாரோ அவ்வாறே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அவரை நேசித்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் அதற்காக நாம் வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை பார்த்து ஆண்டவரை ஏன் இந்த சிலுவை எனக்கு என்று கேட்காமல் மாறாக ஆண்டவர் இதோ உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற நான் இந்த சிலுவை, இந்த வியாதியை, இந்த பிரச்சனையை, இந்த கொடுமையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்கின்ற சமர்ப்பண மனப்பான்மையோடு நாம் வாழ தேவையான பலத்துக்காகவும் வல்லமைக்காகவும் நம் ஆவி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் தூதிக்க இல்லை இயேசையா, உம் அன்பை ருசிக்க இல்லை ராசா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரை நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரணானே, நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கின்றேன் ராஜா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். அடுமையில வயதோ உம்முடைய பாக பரிகார பலியதாக நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தி நமக்கு தேவையான ஒளியும் நமக்கு தேவையான மீட்பையும் தந்தொழி நீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். இது நாள்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற தொல்லைகளை, பிரச்சனைகளை, சோதனைகளில் நாம் உமக்கு நேர்மையானவர்களாக வாழ, உமக்கு உகந்தவர்களாக வாழ, உம்மை முன்மாதிரியில் நாம் நம்முடைய சிலுவை சுமந்து நம்மையை தாழ்த்து பின் செல்ல நமக்கு தேவையான பலத்தையும் நம்முடைய ஆன்மாவில் ஊற்றுமாறு நாம் உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆஸ்வதிப்பராக. ஆமென்.